Hi friends, இந்த வீடியோல ஈஸியா சிம்பிளா வீட்லயே விநாயகர் எப்படி ரெடி பண்றதுங்கறத பார்க்கலாம். போன வீடியோல கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோல கீழ வரும். இதே மாதிரி உங்க கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒபினியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க கமெண்ட்டை பார்க்கலாம். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்கேன். இதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு எப்படி மாவு பிணைவோமோ அந்த மாதிரி இதை வந்து பிணைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை வந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி வர்ற மாதிரி மாவை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இதுலேருந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு கீழே வந்து சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி மாவு வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து விநாயகரோட ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான், நம்ம வந்து விநாயகர் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம், அல்லது இதை வந்து இன்னும் பெயிண்ட் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். கீழே வந்து அது வேஷ்டி தெரிய மாதிரி ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி மாவில் சின்னதாக காதும் செஞ்சு சைடில் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி கிரீடத்துக்கு கலர் பண்ணதுக்கப்புறமா அதில் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். நம்ம வந்து நம்ம விருப்பப்படி இதை எப்படி வேணால் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணியாச்சு. அழகாக சிம்பிளாக வீட்லேயே நம்ம விநாயகர் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.